ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய மூன்றாம் ஸ்கந்தத்தினுடைய அத்தியாயம் 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பகவான் வராக தேவர் பற்றிய லீலைகள்ல இருக்கு. பகவான் வராகரின் தோற்றம், அதுக்கு முன்னாடி பகவானுடைய வராக அவதாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அப்ப ரொம்ப அழகான ஒரு பாடம். ஒரு தந்தையோடைய கடமை என்ன, ஒரு மகனுடைய கடமை என்ன, தந்தை செய்ய வேண்டியது என்ன, மகன் செய்ய வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் பெற்றோரின் கடமை என்ன, பிள்ளைகளின் கடமை என்ன, இதுதான் இங்க ரொம்ப அழகா இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லி தராங்க. அதனாலதான் பாகவதம் ரொம்ப முக்கியமானது. பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய டியூட்டி என்ன, நம்முடைய கடமை என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கடமையை எப்படி செஞ்சு பகவானை சந்தோஷப்படுத்துறது. யாருக்குமே கடமை இல்லாம இல்ல, எல்லாருக்குமே கடமை இருக்கு. மனிதனாக பிறந்தவன் எல்லாருக்கும் கடமை இருக்கு. பெற்றோருக்கு ஆட்ட வேண்டிய, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. எல்லாருக்கும் தர்மம் இருக்கு. அது மூலமா எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது விட்டு வெறும் கடமையை மட்டும் செஞ்சா பத்தாது. ஒருத்தர் நல்ல கணவரா இருக்காரு ஆனா பக்தரா இல்ல, ஒருத்தர் நல்ல மனைவியா இருக்காங்க ஆனா பக்தரா இல்ல, ஒருத்தர் நல்ல பெற்றோரா இருக்காங்க ஆனா பக்தரா இல்ல, ஒருத்தர் நல்ல குழந்தையா இருக்காங்க ஆனா பக்தரா இல்ல. அப்ப என்ன பிரயோஜனம்? பாகவதம் என்ன சொல்லியிருக்கு? நல்ல விஷயம்தான், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கடமையாவது ஒழுங்கா செய்யறாங்கன்னு சொல்லிக்கலாம். சமுதாயத்துல இன்னைக்கு கலியுகத்துல நல்ல பெற்றோர்களை காண்பது அரிது, நல்ல கணவனை காண்பது அரிது, நல்ல மனைவியை காண்பது அரிது. அதாவது பௌதிக ரீதியில பார்த்தா கூட ஒரு தந்தையானவர், கணவரானவர், மனைவியானவங்க, பெற்றோர்கள், பிள்ளைங்க, இந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுல குறைந்தபட்சம் நேர்மையா இருக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கிறது, கோவப்படாம இருக்கிறது, பணிவா இருக்கிறது, சேவை மனப்பான்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகித்து கொள்ளும் மனப்பான்மை, இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது. கலியுகத்துல என்ன ஆகுது? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சேவை செய்யும் மனப்பான்மை, பொறுத்து கொள்ளும் மனப்பான்மை, சகித்து கொள்ளும் மனப்பான்மை, இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப என்ன ஆகுது? நல்ல குணங்கள்லாம் குறைஞ்சிட்டு வருது, கெட்ட குணங்கள் அதிகமாகுது. ஆனா ஒரு சில குடும்பத்துல நல்ல குணங்கள்லாம் இருக்கு. ஒரு தந்தையானவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, துணிமணி வேணா துணிமணி வாங்கி தருவாரு, அப்புறம் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பணம் கட்டுறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு கணவன் தன் மனைவியை நல்லா பாத்துக்கிறாரு, மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, புடவை வாங்கி கொடுக்குறாரு, நகை வாங்கி கொடுக்குறாரு. அது மாதிரி மனைவியும் கணவனுக்கு தேவையான பணிவிடை செய்யறாங்க. இதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம். ஆனா பாகவதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யசாச பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதே சுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகான் குணா மன ரதனசதாவதோ பகி. ஒருத்தட்ட எவ்வளவு தெய்வீகமான குணம் இருந்தாலும், நல்ல குணங்கள் இருந்தாலும்,
பக்தி பகவானை சரணடையில, பகவானுக்கு பக்தி செய்யல, தன்னுடைய கடமை மூலமா பகவானை திருப்திப்படுத்தல அப்படின்னு சொன்னா யக்ஷாச பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசிதே சுரா. ஆனா பகவானுடைய பக்தர்கிட்ட, பகவானுடைய பக்தர் இருக்காங்க, பக்தர் அல்லாதவங்க, ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த உலகத்துல ரெண்டே பிறப்பு தான், ரெண்டே பிரிவு தான், ரெண்டே பிரிவு தான். ஒண்ணு பக்தர் உள்ளவங்க, இன்னொன்னு பக்தர் அல்லாதவங்க. ரெண்டே பேர் தான். ஒன்னு பக்தர் உள்ளவங்க, பக்தி உள்ளவங்க, இன்னும் பக்தி இல்லாதவங்க. பக்தி உள்ளவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தி இல்லாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரேவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத்விபர்யா. ரெண்டே கேட்டகரி தான். ஒண்ணு ஒண்ணு பக்தர்கள், இன்னொன்னு பக்தர்கள். ஞாபகம் வச்சுக்கணும். சமீபத்தில் சொல்லுவோம் ரெண்டே பேருக்கு தான் போட்டின்னு சொல்லாங்களா, அந்த வருது, அது வருது. ரெண்டே பேர் தான். ஒண்ணு பக்தர்கள், இன்னொன்னு பக்தர் அல்லாதவங்க. ஒண்ணு இன்னொன்னு பக்தர் அல்லாதவங்க. ஒண்ணு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான். அப்போ ரெண்டே பேர் தான். அப்ப இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆண் பெண், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், படிச்சவன் படிக்க, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. உண்மையான வித்தியாசம் என்னன்னா, உண்மையான பாகுபாடு என்னன்னா, உண்மையான வேறுபாடு என்னன்னா, இந்த ரெண்டு பேர் தான். தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம். யாரெல்லாம் பகவான் விஷ்ணுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. யாரு பகவானை ஏற்றுக்கலையோ அவங்க அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான். அப்ப பாகவத் என்ன சொல்லியிருக்கு, பகவானை கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு பகவானுக்கு சேவை செய்யறவங்க 33 கோடி தேவி தேவர்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும், தோன்ற ஆரம்பிக்கும். விஸ்வாச பக்தியில் பகவத் அகிஞ்சனா. அகிஞ்சனா எதுவுமே எதிர்பார்க்காம சேவை செய்யுது. ஜெய ஜெகநாத் பல்தேவ். எதுவுமே எதிர்பார்க்காம சேவை செய்யுது. விஸ்வாச பக்தியில் பகவத் அகிஞ்ச சர்வை குணை தத்ர சமாசதே சுரா. சர்வை குணை, எல்லா குணமும், தத்ர சமாசதே சுரா. சுரா அப்படின்னா என்னது? சுரான்னா தேவர்கள், அசுரான்னா அசுரர்கள். சர்வை குணை தத்ர சமாசதே சுரா. ஹராப பக்தசிய, பக்தர் அல்லாதட்ட என்ன குணம் இருக்கும்? மன ரத நச தாவதோ பகி. பக்தர் இல்லாதவங்க ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பக்தர் அல்லாதவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா என்ன தெய்வீகமான குணம், என்ன பிரயோஜனம்? மன குதிரைகளை கற்பனை, மன கற்பனைங்கிற குதிரை மேல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பக்தர் அல்லாதவங்க மன கற்பனைங்கிற குதிரை மேல பிரயாணம் பண்ணிட்டு. அதனால ஒருத்தர் கணவனுக்கான தர்மத்தை பண்ணி மட்டும் பண்ணா பத்தாது. நான் ரொம்ப நல்லவன் ஒரு கணவர் சொல்லலாம். ஒரு கணவர் என்ன சொல்லலாம், நான் ரொம்ப நல்லவன், என் மனைவி நான் நல்லா பாத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணதுல இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நகை வாங்கி கொடுக்குறேன், துணி வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், அவளை பாத்துக்கிறேன், நல்ல விஷயம். ஆனா ஆன்மா விட்டுட்டீங்களே, அந்த மனைவியோட உடம்புக்கு தான் நீங்க சேவை பண்ணிருக்கீங்க. அந்த பெண்ணோட மனைவியோட உடம்புக்கு, அந்த உடம்புக்கு ஆத்மாவை மறந்துட்டீங்களே. அதே மாதிரி ஒரு மனைவி சொல்லலாம், நான் என்னங்க பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணிட்டு என் கணவருக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்ல விஷயம். என் கணவருக்கு நான் சமைச்சு கொடுத்தேன், அவர் துணிமணி எல்லாம் துவைச்சு கொடுத்தேன், வீடு சுத்தம் பண்றேன், குழந்தைகளை பாத்துக்கிறேன், வீட்டு வேலை பண்றேன். சில மனைவி வெளியிலயும் வேலை பாக்குறாங்க, சில லேடி ஒர்க்கிங் வைஃபா இருக்காங்க, சில ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. பத்தாவதுக்கு என் கணவருக்கு உதவி செய்யறதுக்காக நான் வெளியில வேலைக்கு போறேன். இந்த காலத்துல 2 பேரும் வேலைக்கு போகணும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, நல்ல விஷயம், வெரி குட். நீங்க உங்க கணவருக்காக துணிமணி துவைச்சு கொடுக்குறீங்க, வீடு சுத்தம் பண்றீங்க, சமைச்சு கொடுக்குறீங்க, எல்லாம் கரெக்ட், குழந்தைகளை பாத்துக்கிறீங்க. ஆனா கணவனுடைய ஆத்மாவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கணவனுடைய ஆத்மாவுக்கு நீங்க என்ன சேவை பண்ணீங்க? அப்புறம் ஒரு பெற்றோர் சொல்லலாம், ஓ நான் என் குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிட்டேன், அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அது கஷ்டம் இல்லாம வளர்க்குறேன், அவனுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அவனை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்றேன். ஓகே, வெரி குட், நல்ல விஷயம்தான். குழந்தை பிறந்தோடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு சிலர்லாம் அந்த குழந்தைய வேணான்னு தூக்கி போட்டுறாங்க, அனாத ஆசிரமத்துல போட்டுறாங்க,
இல்லையா? சில குழந்தை பெத்துக்கிட்டு அதை பராமரிக்காம தூக்கி போட்டுறாங்க, அது அனாதை குழந்தையா போயிடுது. ஓகே, நல்ல விஷயம். நீங்க அப்படி எல்லாம் பண்ணல. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டீங்க, ஓகே, நல்ல விஷயம். குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஓகே, எல்லாம் கரெக்ட், வெரி குட், நல்ல விஷயம் தான். ஆனா அந்த குழந்தையோட ஆன்மாவுக்கு என்ன பண்ணீங்க? குழந்தையோடைய ஆன்மாவுக்கு என்ன பண்ணு? குழந்தையோட உடல்ல இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன? உங்க பையனுடைய பொண்ணுடைய ஒரு பெற்றோரும் அந்த பையனுடைய பொண்ணுடைய உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன உதவி செஞ்சாங்க? தன்னுடைய பிள்ளைகளுடைய பையனுடைய பொண்ணுடைய உடலுக்கு அவங்க சேவை பண்ணலாம். சுடிதார் வாங்கி கொடுக்கலாம், பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம், பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்கலாம், கமல் வாங்கி கொடுக்கலாம், ஜிமிக்கு வாங்கி கொடுக்கலாம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், டச் போன் வாங்கி கொடுக்கலாம், கார் வாங்கி கொடுக்கலாம், பைக் வாங்கி, ஓகே, வெரி குட், நல்ல விஷயம் தான், எல்லாம் பண்ணீங்க. ஆன்மாவுக்கு என்ன பண்ணீங்க? அது குழந்தையோடைய ஆன்மாவுக்கு என்ன பண்ணீங்க? அதே மாதிரி பையன் சொல்லலாம், இல்ல இல்ல, எங்க அப்பா அம்மா வந்து என்ன படிக்க வச்சாங்க, நான் எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன், நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓ, நல்ல விஷயம். அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, நல்ல விஷயம். அப்பா அம்மாவுடைய ஆன்மாவுக்கு என்ன பண்ணீங்க? அந்த உடலுக்காக நீங்க சம்பாரிச்சு வந்து கொடுக்கலாம், வயசான காலத்துல அவங்க பாதுகாக்கலாம், அவங்களுக்கு சேவை பண்ணலாம், நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் பெற்றோர்களை கைவிட்டுறாங்க. இளமை பருவம் வந்த உடனே ஒரு ஆணுக்கு பொண்ணு மேல பற்றுதல் வந்துருது, பெண்ணுக்கு ஆண் மேல பற்றுதல் வருது, காதல் பண்றாங்க, உடனே அப்பா அம்மா மறந்துடுறாங்க. அப்பாவாவது அம்மாவாது. சிலர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிலர் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. இல்லையா? சினிமா பாட்டுல பாருங்க, கல்யாணம் கட்டிட்டு ஓடி இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாருங்க என்ன நடக்குது. இன்னைக்குள்ள காலகட்டத்துல சிலர் வந்து வயது இளமை பருவம் வந்தோடனே அப்பா அம்மா விட்டுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய கருவுல தாங்கி அந்த வேதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைய டெலிவரி ஆகும் போது, அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா மறுபிறவி எடுத்திருக்கா, அந்த வலியை நம்ம உணரல. அது எப்ப உணருவாங்க? அந்த பொண்ணு அம்மா ஆகும் போதுதான் உணருவான். ஒரு பொண்ணு வந்து அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வெளியில வந்தா ஆண்களுக்கு அந்த உணர்வை அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. எந்த ஆண்களுக்கும் அப்படியா? என்ன பண்ணாங்க டெக்னாலஜி? அந்த அப்படியா? அது வந்துருச்சு. அப்படின்னா ஒரு ஆண்களுக்கும் அது கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றாரு இவர் வந்து, ரசமையா பிரபு சொல்றாரு, இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ஒரு பிரசவ காலத்துல ஒரு பொண்ணுக்கு என்ன வலி இருக்குமோ அதை ஆணும் உணர முடியுமா? அது எப்படி பண்ணுவாங்க? அப்படியா? அந்த மாதிரி வயிற்றுக்குள்ள வலி கொடுப்பாங்களா? பாருங்க. அதனால இப்ப சொல்ல முடியாது, நீ அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய பிரசவ வேதனையை ஒரு ஆண் உணர முடியாது. நீ அப்ப எல்லாருக்கும் அதை உணர வைக்கணும். ஒவ்வொரு ஆண்களுக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஒரு பொண்ணு தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம், அந்த குழந்தை கருவுல தோணுனதுக்கு அப்புறம், அந்த குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னென்ன கஷ்டங்களை அந்த பொண்ணு அனுபவிக்கிறா அப்படின்னு ஒரு ஆணுக்கு தெரியும். அப்படி அந்த வேதனையை அவன் உணர்ந்தான்னு சொன்னா வயசான காலத்துல அவங்க அப்பா அம்மா விட்டு அவன் போக மாட்டான். இல்ல இளமை வந்ததுமே அப்பாட்ட ஆர்கியூ பண்றது, ஒரு வயசு வந்தோடனே அப்பாட்ட சண்டை போடுறது, அம்மாவை எதிர்த்து பேசுறது எல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த வேதனையை உணரணும். எப்ப உணருவாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு குழந்தைக்கும் யார் ஹீரோவா இருப்பாங்க? 4-5 வயசு குழந்தைக்கு யார் ஹீரோ? அப்பா. யார் ஹீரோயின்? ஆமா. எப்ப இந்த ஹீரோ ஹீரோயின் மாறுறாங்க? கொஞ்சம் 7 வயசு 8 வயசு டிவி சினிமா பாக்குறான், அப்பாதான் காமிக்கிறான், டே பாடுறா பாடுறா, ரஜினிகாந்த் பாடுறா, விஜயகாந்த் பாடுறா. உடனே அவன் பார்த்த உடனே அவனோட ஃபேன் ஆயிடுவான். அப்புறம் வளர வளர என்ன ஆகும்? அப்பா வில்லன் ஆயிடுவான். ஆமா, அவனே ஹீரோ ஆயிடுவான். அப்பா இப்ப வில்லன் ஆயிட்டாரு. ஏன்னா இப்ப இவரே ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா குழந்தையில இருக்கும்போது அப்பா தான் ஹீரோ. அப்பா என்ன பண்றாரு பண்ணுவான். அவர் மாதிரி பைக் ஓட்ட ட்ரை பண்ணுவான், அவர் மாதிரி பேச ட்ரை பண்ணுவான், அவர் மாதிரி நடக்க ட்ரை பண்ணுவான், இல்லையா? அதே மாதிரி பொண்ணு வந்து அம்மா மாதிரியே பண்ணுவோம், பொண்ணு வந்து என்ன பண்ணுவோம், அம்மா மாதிரி எல்லாம் செய்யும். அப்ப குழந்தைகளுக்கு வந்து யாரு ஹீரோன்னா ஹீரோயின்னா குழந்தை பருவத்துல அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயின். எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே ஆரம்பத்துல யாரை பார்த்து வளர்ந்தோம்னா நம்ம அப்பா அம்மா பார்த்தா வளரும். இந்த வளர வளர கழுதை தேய்ச்சி கட்டிருப்பான கதைன்னு பழமொழி இருக்கு. வளர வர கழுதையும் கட்டி குட்டிச்சவர் ஆனதுல தமிழ்ல நிறைய பழமொழிகள்ல இருக்கு. அப்படி வளர வளர என்ன ஆயிரும்? கடைசியில அப்பா வில்லன் ஆயிடுவாரு, அம்மாவும் எதிரி ஆயிடுவா, இவன் வந்து ஹீரோ ஆயிடும். அப்புறம் உதவாக்கரி ஹீரோ பின்னாடி போயிட்டு சினிமா நடிகர் விளையாட்டு வீரர்கள் போட்டோ எல்லாம் வச்சுட்டு ஆரத்தி பண்றது, பூஜை பண்றது, கடவுளேன்னு சொல்றது,
ஆண்டவரேன்னு சொல்றது. மொத்தத்துல கடவுளுடைய மதிப்பையே சீப் ஆக்கிட்டாங்க. சாதாரண மனுஷனை கடவுளே ஆண்டவரேன்னு சொல்லி கடவுளுடைய வேல்யூவே இல்ல. கடவுளுக்குன்னு ஒரு வேல்யூ மதிப்பே இல்லாம போச்சு. ஃபூலிஷ் பீப்புள், முட்டாள். அப்புறம் என்னாச்சு? இவன் வந்து இளமை வந்தோடனே ஒரு பொண்ணு பையனை பாக்குறா, பையன் பொண்ணு பாக்குறா, 2 பேரும் காதல் பண்ணிடுறாங்க. இனி வந்து அப்பா அம்மா வில்லன் ஆயிடுவாங்க, நம்ம ஓடிடலாம், கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? இவ்வளவு நாள் தனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச அப்பாவையும் தனக்காக கஷ்டப்பட்டு குடும்பத்தை பராமரிச்ச அம்மாவையும் ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுறாங்க. சரி, இல்ல இல்ல, ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அப்பா அம்மா விட்டு ஓடிடுவாங்க. அப்ப 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஓடிடுவாங்க, இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிடுவாங்க. ஏன்னா இப்ப என்ன ஆச்சு? அப்பா அம்மா வந்து எனக்கு பாத்துக்கு பாரமா இருக்கு. மனைவி சொல்றா, உங்க அம்மா அதை சொல்றா இதை சொல்றா. கணவர் சொல்றாரு, உன் மாமியார், என் மாமியார் அதை சொல்ற, இப்படி எல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு கடைசியில அவங்க கைவிட்டுறது. கடைசியில என்ன ஆகும்? முதியோர் இல்லத்துக்கு போய் போட்டு. அப்ப இந்த மாதிரிலாம் சமுதாயத்தில் நடக்குது பாருங்க. பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை கவனிக்கிறது இல்ல நிறைய பேர். அதனால என்ன ஆயிடுது? என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் ஆயிடுச்சு? அவங்க கடமையை செஞ்சாங்க. பெற்றோர்கள் பிள்ளைக்கான கடமையை செஞ்சுட்டாங்க. இப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அதை ஒரு சிலர் பண்றாங்க, ஒரு சிலர் பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்ல? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதான் செய்யும். வயசாக வயசாக அவங்களுடைய குணங்கள்லாம் மாறும். இப்ப நீங்க நல்லா வயசானவங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தையோட குணம் வந்துடும். யாராவது என்ன கவனிக்கணும்னு நினைப்பாங்க, என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, என்கிட்ட பழகணும்னு நினைப்பாங்க. ஒரு குழந்தை வந்து 5-6 வயசு குழந்தை என்ன என்ன ஒரு மைண்ட் செட்டப் இருக்குமோ, ஒரு 5-6 வயசு குழந்தையுடைய மனோபாவம் எப்படி இருக்குமோ, அந்த மனோபாவம் தான் ஒரு 60-70 வயசுல உள்ள எல்டர்லி பீப்புளுக்கு ஆயிடும். அவங்களுடைய பாடிலி சிம்டம் அப்படி ஆயிடும். குழந்தையோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும், பலவீனமா இருக்கும். அது யாரா பாதுகாக்கணும். அந்த குழந்தைக்கு எப்போ ப்ரொடெக்ஷன் இருக்கணும். கீழே விழுந்தா அடிபட்டுரும், காயமாயிடும், அதுக்கு ஏதாவது ஆயிடும். அதனால குழந்தைய பார்த்துக்கிட்டு, அதே மாதிரிதான் இந்த லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, வாழ்க்கை சக்கரம். லைஃப் சர்க்கிள் வந்து இந்த வாழ்க்கை சக்கரம் சுழலும் போது குழந்தையிலிருந்து இளமை, இளமையிலிருந்து முதுமை, அப்படியே ரொட்டீன் ஆயிடுது. இந்த ஆரம்பத்துல குழந்தையோட உடல்ல நமக்கு என்ன சக்தியும் என்ன புத்தி இருந்ததோ அதான் வயசான ஆயிடும். உடம்பு பலவீனம் ஆயிடும், உடம்புல சென்ட் இருக்காது, அப்புறம் மனசு பலவீனம் ஆயிடும், எனக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு இன்செக்யூர் ஃபீலிங், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அப்ப என்னை யாராவது கேர் பண்ணிக்கணும், என்னை யாராவது பாதுகாக்கணும், என்னை யாராவது என்கிட்ட அன்பா நடந்துக்கணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதனாலதான் எல்டர்லி பீப்புளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும். வயதானவங்களுக்கு கூடுதலா கவனம் செலுத்தணும். எப்படி குழந்தைகள் மேல கூடுதலா கவனம் செலுத்தணுமோ வயதானவங்க மேல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ஒரு மனைவி, கணவனானவர் மனைவியை குழந்தை பண்ண, மனைவியோட மென்டாலிட்டி வந்து உமனோட மென்டாலிட்டி சைல்டிஷ் மென்டாலிட்டி. ஒரு பொண்ணு வந்து குழந்தைத்தனமா தான் யோசிப்பா. அப்ப கணவன் என்ன பண்ணணும்? தன் மனைவியை தன்னுடைய ஒரு குழந்தையை போல நடத்தணும். எப்படி ஒரு குழந்தையை நடத்தணுமோ அது மாதிரி மனைவியை தன் கணவன் வந்து குழந்தைய மாதிரி நடத்தணும். ஏன்னா அவங்களுடைய மனமெல்லாம் அந்த மாதிரிதான். ஆனா சமுதாயத்துல இதை ஏற்றுக்கொள்றதுக்கோ, பொறுத்து கொள்றதுக்கோ, சகித்துக் கொள்றதுக்கோ இன்னைக்கு மக்களுக்கு அந்த குணம் இல்லை. ஏன்னா இந்த சாஸ்திர அறிவு இல்லை. இப்ப பேசுனதெல்லாம் இல்ல, பகவத்கீதை இல்ல, பாகவதம் இல்ல, சைத்தன்ய சரிதாமிரதம் இல்ல, ராமாயணம் இல்ல, மகாபாரதம் இல்ல. இதெல்லாம் இருக்கு, படிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. அதுதான் ப்ராப்ளம். சோ பிரச்சனை இங்கதான். அப்போ ஓகே, ஒருத்தர் சொல்லலாம், இல்லைங்க சுவாமி, நான் என் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன், அவனுக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவங்களுக்கு வயசாயிடுச்சு, நான் அடிக்கடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறேன், அவங்க தேவையில்ல செஞ்சு கொடுக்க, நல்ல வெரி குட் வெரி குட், நல்ல விஷயம். ஆனா அவங்க ஆன்மாவுக்கு என்ன பண்ணீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிய போகுது, அந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணீங்க? அப்போ வயதான பெரிய பெற்றோர்களை புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை கூட்டிட்டு போகணும், கிருஷ்ணரை பற்றி கேட்டுட்டே இருக்க அந்த கிருஷ்ண உணர்வுல அவங்க இருக்க வைக்கணும். இதெல்லாம் மகனுடைய கடமை. ஒரு மகனுடைய கடமை வந்து தன் பெற்றோர்களை பகவான்கிட்ட திரும்பி அனுப்பணும். இதுதான் மகனுடைய தர்மம். அதான் புத்ரா. பூ திரா, பூ அப்படின்னு நரகம், திரானா விடுவிக்கிறது. பூ என்ற நரகத்துக்கு போகாமல் விடுவிப்பவனே புத்திரன். திராயதே இது புகு, புத்ரா அப்படின்னு சொல்றோம். புத்ரான்னு சொன்ன என்ன அர்த்தம்? பூ என்ற நரகத்தை விடுவிக்கும். ஆஹ்
எந்த குழந்தை வந்து தன்னை விடுவிச்சுக்கிறானோ, தன் தந்தையை விடுவிக்கிறான், அவன் தான் புத்திரன். இல்லாட்டி அவன் வேஸ்டேஜ் தான். மூத்ரா மூத்திரன்னு சொல்றோம் இல்லையா? மூத்ரா புத்ரா ரெண்டும் ஒரே ஒரே இதுலதான் வருது அந்த ப்ரொனன்சியேஷன். ஆனா என்ன மீனிங் வித்தியாசம் இருக்கு. புத்ரா அப்படின்னா அவன் தன் பெற்றோரை விடுவிக்கிறவன். மூத்ரானா வேஸ்டேஜ், மலம், யூரின். சோ அதான் அப்ப பாருங்க, சாஸ்திரம் சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு பாருங்க, மீனிங் இருக்கு பாருங்க. ஒரு புத்திரா, ஒரு பையன் வந்து தன் பெற்றோரை விடுவிச்சாதான் அவன் புத்திரன். தன் பெற்றோர்களை நரகத்துக்கு போகாம காப்பவனே புத்திரன். இல்லாட்டி அந்த பெற்றோருக்கு அந்த பையன் வெறும் மூத்திரா தான், ஒரு யூரின் தான். ஏன்னா அவனுக்கு சாஸ்திர அறிவு இல்லை, அதனால அவன் தன் பெற்றோர்களை விடுவிக்கல. அப்ப இது யாரு கொடுக்கணும்? பெற்றோர்களுடைய டியூட்டி. பெற்றோருடைய டியூட்டி வந்து குழந்தைக்கு கிருஷ்ணா கான்சியஸ் கொடுக்கணும். நான் வந்து என் குழந்தையோடைய பௌதிக தேவை மட்டும் பார்த்துக்கிட்டேன், ஆன்மீகத்தை பத்தி நான் கண்டுக்கல, கவலை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களை விடுவிக்கிற தகுதி அந்த பையனுக்கு எல்லாம் போயிடும். புத்திர சத்ரு அப்பண்டிதா சாணக்கியர் சொல்லி. சாணக்கியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, யார் யாருக்கு எதிரின்னு சொல்றேன். யார் யாருக்கு எதிரி? 4 பேருக்கு எதிரி. யார் யாருக்கு எதிரி? ஈடங்கிருத்வா பிதா சத்ரு, மாதாச்சா விபச்சாரிணி, ரூபவதி பாரிய சத்ரு, புத்திர சத்ரு அப்பண்டிதா. ஒரு அப்பா வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டாரு. இப்ப ஹரியோட அப்பா வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப என்ன ஆகும்? அவர் பாடி விட்டுட்டாரு. ஹரியோட அப்பா வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு அவர் உடம்பு விட்டுட்டாரு. அப்ப என்ன ஆகும்? கடங்கார பூரா ஹரிட்ட வருவான். உங்க அப்பா பணம் வாங்கினாரு, கொண்டா, நீதான் பையன், நீதான் கொடுக்கணும், யார்கிட்ட போய் கேட்கறது, நீதான் சரி. அப்ப அப்பாவே அவனுக்கு எதிரி ஆயிட்டாரு. அப்பாவே அவனுக்கு எதிரி ஆயிட்டாரு. அப்புறம் என் அம்மாவோட நடத்த சரியில்லை. அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அந்த கெட்டவளுடைய பையன் சொல்லுவாங்க. அப்ப அம்மா எனக்கு எதிரி ஆயிட்டா. 3வது, ரொம்ப அழகான மனைவி வேணும்னு ஒருத்த எதிர்பார்த்தான். அதே மாதிரி அழகான மனைவி வந்தா அவன் அவனுக்கே எதிரி ஆயிட்டான். ஏன் அழகான மனைவி எதிரி? எல்லாரும் இந்த உலகத்துல அழகான பொண்ணு வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? எல்லாருமே என்ன ஆசைப்படுவாங்க? எனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வேணும். ஆனா இவன் அபிஷேக் பச்ச மாதிரி இல்ல, அது அடுத்த பிரச்சனை இல்லையா? எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வேணும். அப்ப எனக்கு அபிஷேக் பச்ச மாதிரி வசதி இருக்கணும். நான் 5க்கு 10க்கு கஷ்டப்படுவேன், ஆனா எனக்கு வர பொண்ணு மட்டும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும். அப்புறம் நான் அசிங்கமா இருப்பேன், எனக்கு வர பொண்ணு மட்டும் அழகா இருக்கும். சரி, ஓகே, தொலைஞ்சு போட்டும், உனக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. அபிஷேக் பச்சனுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு மனைவி கிடைச்ச மாதிரி இன்னைக்குள்ள பசங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைச்சிட்டா. அப்ப என்ன ஆகும்? இவன் மனைவி பின்னாடி போகணும். ஏன்னா அவன் ரொம்ப கர்வம், இவனோட நான் தான் அழகு, இவனோட நான் தான் அழகா இருக்கேன், இவன் என்ன அழகுவேன். அதனால அவன் எல்லாம் அவன் பின்னாடி தான் போகணும். அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் மேரேஜ் இன்விடேஷன் கொடுப்பாங்க, கல்யாண பத்திரிகை. அந்த மேரேஜ் இன்விடேஷன்ல கல்யாண பத்திரிகை பாருங்க எடுத்து, பையனுடைய எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்க, பொண்ணோட எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்க. பையன் என்ன படிச்சிருக்கான், பொண்ணு என்ன படிச்சிருக்கான். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். 10 பத்திரிகையில 9 பத்திரிகை பொண்ணுதான் அதிகமா படிச்சிருப்பான். பையன் பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருப்பான். ஒண்ணு பிஇ, இல்லாட்டி பிகாம், பிசிஎஸ், பிஎஸ்சி தான் முடிச்சு. பொண்ணு பாத்தீங்கன்னா எம்இ, எம்பி, எம்பில் எல்லாம் படிக்கும், எம்எஸ்டி, பிஎஸ்டி எல்லாம் முடிச்சிருக்கோம். அப்படி இருக்கு. அப்புறம் அது லைஃப் எப்படி இருக்கும்? நான் உன்னோட அதிகமா படிச்சிருக்கேன், உன்னோட அழகா இருக்கேன், சரிம்மா தாயே, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். அவ்வளவுதான். ரூபாவதி பாரிய சத்ரு, புத்திர சத்ரு அப்பண்டிதா. புத்திர சத்ரு, பையன் எதிரி ஆயிருவான் அப்பாவுக்கு. ஏன்னா ஞானம் இல்ல, சாஸ்திர அறிவு இல்ல. சாஸ்திர அறிவு இல்லைன்னா அந்த பையன் என்னவான்? தன்னையும் விடுவிச்சுக்க முடியாது, தன் பெற்றோரையும் விடுவிக்க முடியாது, தன் முன்னோர்களையும் நரகத்துக்கு தான் போவான். அந்த பையன் வந்து சாஸ்திர அறிவு இல்லைன்னு சொன்னா அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்ய மாட்டான். அப்ப அவங்க நரகத்துக்கு போவாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யல, அவங்களும் நரகத்துல இருப்பாங்க, இவனும் நரகத்துக்கு போவான். அதான் பக்தி சித்தாந்த் மாதிரி ஒரு கதை சொன்னார். அந்த கதை சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு வேடிக்கையான கதை. அவர் என்ன சொன்னாரு? மகேஷ் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். மகேஷ் பாபு நல்லா சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வீட்டு பக்கத்துல ஒரு பிராமணர் இருந்தார். மகேஷ் பாபு, அபிஷ்டு, சிகரெட் பிடிக்காதரா, நீ நரகத்துக்கு போக வேண்டாம். அப்ப மகேஷ் பாபு சொன்னா, என் அண்ணன் கணேஷ் பாபு தண்ணி போடுறானா, அவனும் நரகத்துக்கு தான் போவான். என் மாமா கணேஷ் பாபு வந்து ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு, அவரும் நரகத்துக்கு போவாரு. அப்புறம் தினேஷ் பாபு, சுரேஷ் பாபு எல்லாரும் பேரும் சொன்னாரு.
அவன் சொந்தக்காரன், சித்தப்பா, பெரியப்பன், ஒருத்தன் தண்ணி போடுறான், ஒருத்தன் சீரட் பிடிக்கிறான், ஒருத்தன் வந்து ட்ரக்ஸ் போடுறான். எல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க. அப்பாடா, இந்த மகேஷ் பாபு சொன்னா நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் மட்டும் நரகத்துக்கு போவேன்னு நினைச்சேன். இவங்க எல்லாம் அங்க பீட் இவங்க எல்லாம் அங்க இருப்பாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ நான் மட்டும் நரகத்துக்கு போவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ பிராமணரே, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப இவங்களெல்லாம் அங்க நான் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுதான் அறியாம. அதனால பாருங்க, ஒரு புத்திரன் வந்து மகனுக்கு வந்து சாஸ்திர அறிவு இல்லைன்னு சொன்னா அவன் தன்னையும் விடுவிச்சுக்க முடியாது, தன் பெற்றோரையும் விடுவிக்க முடியாது. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, கலியுகத்துல எவ்வளவு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்குறாங்க? ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம். அப்போ அந்த பெற்றோருடைய கதி என்ன? ரெண்டாவது, இந்த பிள்ளையோட கதி என்ன? அதோ கதிதான். அதோ கதி. அப்ப என்ன ஆகுது? ஒட்டுமொத்த சமுதாயம் நரக வாழ்க்கை, வாழும் போதும் நரக வாழ்க்கை, உடலை விட்டதும் நரக வாழ்க்கை. வாழும் போது நரக வாழ்க்கை தான். அதான் ப்ரோப்பா இன்னொரு கதை கூட சொல்லுவாரு, ஷார்ட் ஸ்டோரி. ஒரு 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 குரு இருந்தாரு. அந்த குரு பக்கத்துல ஒரு சீடருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அந்த குருட்டு ஆசீர்வாதம் வாங்க 4 பேர் வந்திருக்காங்க. ராஜாவுடைய பையன் ஒருத்தன், பிராமணனுடைய பையன் ஒருத்தன், ஒரு கிருஷ்ண பக்தரு, அப்புறம் ஒரு கசாப் கடைக்காரர். 4 பேர் வந்திருக்காங்க. இந்த 4 பேருக்கு 4 விதமா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ராஜாவுடைய பையன் ராஜபுத்திரா சிரஞ்சீவினார். ராஜபுத்திரா, நீ சிரஞ்சீவியா இருக்கணும், நீண்ட நாள் வாழணும். ராஜபுத்திரா சிரஞ்சீவி. முனிபுத்திரா மாஜீவா. முனிபுத்திரா, நீ வாழாத உடலை விட்டுட்ட. முனிபுத்திரா, நீ வாழாத உடலை. முனிபுத்திரா மாஜீவா, வாழ வேண்டாம் உடலை விட்டு. இந்த வைஷ்ணவரை பார்த்து ஜீவோவா மரோவா, நீ வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, உடலை விட்டாலும் பிரச்சனை இல்லை. உனக்கு வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, உடலை விட்டாலும் பிரச்சனை. இந்த கசாப் கடைக்காரனை பார்த்து மாஜீவா மாமரா, நீ வாழவும் செய்யாத சாவும் செய்யாது. இந்த சீடர் பார்த்துட்டு இருந்தாரு. குருட்ட வந்து கேட்கிறாரு, என்ன குரு மகாராஜ், 4 பேருக்கு 4 விதமா ஆசீர்வாதம் கொடுத்தீங்களே, அதுக்கான விளக்கம் எனக்கு தெரியணும். அப்ப சொல்றாரு, ராஜாவுடைய பையனை சிரஞ்சீவின்னு ஆசீர்வாதம். ஏன் அவனுக்கு சிரஞ்சீவின்னு ஆசீர்வாதம் கொடுத்தாரு? எல்லாருக்கும் இந்த பிரிவனை அனுபவிச்சுட்டு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த பிரிவனுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது. ராஜபுத்திரா சிரஞ்சீவி, நீ ஏற்கனவே ராஜ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால அனுபவிச்சுக்கோ. அடுத்த பிரிவு உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது, அதனால அனுபவிச்சுக்கோட்டேன். சரி, முனிவருடைய பையனை பார்த்து, அந்த பிராமணரை பார்த்து, நீ வாழாத உடலை விட்டுருட்ட. ஏன்? அவ்வளவுதான். அவருக்கு இந்த ஜட உடல்ல எந்த வேலையும் இல்ல. பிரம்மன் என்னது பிரம்மஜான திதி பிராமணா, வெரி குட். அவன் தன்னை உணர்ந்தவர். நான் இந்த உடல்ல ஆத்மான்னு உணர்ந்துட்டாரு. அப்படி நீங்க வாழ்ந்துட்டு பிரயோஜனம்? நீ உடலை விட்டுட்டு, நீ உடலை விட்டு மோட்சம் அடைஞ்சிரு. இந்த கிருஷ்ண பக்தரை பார்த்து என்ன சொன்னார்? நீ வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, உடலை விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? அவர் கிருஷ்ண உணர்வுலயே இருக்காரு இல்லையா? இங்க வாழும் போது பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, நாம ஜெபம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. வாழும் போது கிருஷ்ண உணர்வுல இருக்காரு, பிரச்சனை இல்ல. கிருஷ்ண உணர்வுல இருக்காரு, உடலை விட்டாலும் கிருஷ்ணாட்ட போறாரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்ல. இந்த கசாப் கடைக்காரனை பார்த்து, நீ வாழவும் செய்யாது சாகவும் செய்யாது. ஏன்னா இங்கேயும் நரக வாழ்க்கை, அங்கேயும் போன நரக வாழ்க்கை தான். இங்கேயும் மிருகங்களை கொன்னு அந்த மிருகத்துக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு கசாப்பு கடைக்காரர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருக்கானா? கிடையாது. இல்ல ஒரு கசாப் கடை வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு இல்ல. அந்த பாவத்தை செஞ்சு செஞ்சு அவன் குடும்பம் அவனும் மேலும் பாவகரமான வாழ்க்கையில தான் துன்பத்தை அனுபவிக்கிறான். ரைட்? அப்போ அவன் வாழும் போது நிம்மதியா வாழ முடியாது. பிற உயிர்களை கொல்றதுனால, அந்த பாவ கர்ம வினையினால அவன் வாழும் போது நிம்மதியா வாழ முடியாது. இந்த உடலை விட்டாலும் நிம்மதியா நரகத்து தான் போவான். அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கிருஷ்ண உணர்வை கொடுக்கலைன்னா அவங்க வாழும் போது நிம்மதியா இருக்க முடியாது, உடலை விட்டாலும் மோட்சம் அடைய முடியாது. ஏன்? பையன் தூக்கி வெளியில போட்டுருவான், பவலியன். நான் உன்னை படிக்க வச்சேன்டா, ஏன் சும்மாவை படிக்க விட்டேன்? படிக்க வச்சேன். நீ தானே பெத்த கேட்கறான். நீ பசங்க, நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தான் படிக்க வைக்கணும், நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தான் வளர்க்கணும். என்ன பெற்றோர்கள் ஒன்றும் பேசவே முடியாது. நீ கேட்கிறான், யாரு கேட்டு பெத்தீங்கன்னு கேட்கிறான். நான் வீட்டுல சண்டை போட்டிருக்கோம். என் தம்பி கேட்பான், நானும் என் தம்பி எங்க அம்மாட்ட சண்டை போடும் போது என் தம்பி கேட்டா, யாரை கேட்டு பெத்தேன்னு. ஆமா, என்ன பதில் சொல்ல முடியும்? தப்புதான்டா. நான் உன்னை பெத்ததுக்கு ஒரு ஆட்டங்கல் என்கிட்ட சொன்னாங்க. நான் கோயில சேர போறேன்னு எங்க அம்மா சொன்ன, பெத்ததுக்கு ஒரு ஆட்டாங்கல்லோ அம்மிக்கல்லோ பெத்திருந்தா 4 வீட்டுக்கு மாவாத அரைச்சு கொடுத்துருப்பேன்.
பாத்துக்கங்க. அதனால இன்னைக்கு கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம்னா இப்படிதான். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம்னா இப்படிதான். அவன் கேக்குறான், என்ன ஏன் பெற்றேன்னு கேட்டான். அம்மா என்ன சொல்றா, ஆமாண்டா உன்னை எல்லாம் பெற்றது தப்புதான். அப்போ பெற்றோருக்கும் கிருஷ்ண உணர்வு இல்ல, பிள்ளைகளும் கிருஷ்ண உணர்வு இல்ல. அதனால ஒட்டுமொத்த சமுதாயம் நரக வாழ்க்கைக்கு போகும். அதான் திராயதே இது வர்ணசங்கரா, ஜாயதே இது வர்ணசங்கரா. வர்ணசங்கர் இன்னைக்கு சமுதாயம் ஃபுல்லா அன்வான்ட் பாப்புலேஷன் தான், தேவையில்லாத சந்ததி. இந்த பூமிக்கு பாரம் தான். நேற்று பார்த்தோம்ல, நேற்று கீர்த்தன் போயிட்டு இருக்கோம், எல்லாம் பசங்க உட்காந்துருந்தான், ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சிருந்தான், கிறுக்கு பையன் மாதிரி பேண்ட் அங்கங்க மேல தூக்கி விட்டுட்டு தலைமுடியெல்லாம் பெருக்காங்கடிச்ச மாதிரி இருந்தது. சீட்டு விளையாடிட்டு இருந்தான். கீர்த்தன் ஹரே ஹரே கிருஷ்ணா சொல்றேன்னு ஓடுறான் எந்திரிச்சு. அப்ப என்ன அர்த்தம், இதே நான் வந்து அந்த ரோட்ல விஜய் பாட்டு பாடிட்டு போனா கட்டாயம் கூட வந்து டான்ஸ் ஆடிப்பான். அப்படி போடு போய் வந்துட்டாரா போட்டா அப்படி போடுறான், அவனே ஆடிப்பான் இல்லையா. அப்படி போடு போடு இறக்கி இன்னும் பாடுங்க, சத்தமா பாடுங்கம்மா. ஹரே கிருஷ்ணன் ஓடுறான். என்னடா வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டாங்க போல இருக்கு. நம்மளை பார்த்த உடனே இவங்க ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டாங்க போல இருக்கு. ஆஹ் இவங்க இந்த கிரகம் வாசிக்குதானா அப்படின்னு பாக்குறாங்கல்ல. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுதான் இன்னைக்கு நிலைமை. நமக்கு வந்து பிரபுபாத கருணையால தப்பிச்சுக்கிட்டோம் நம்ம. இல்லாட்டி இதே கூட்டத்துக்குள்ள நம்ம இன்னும் மோசமா வாழ்ந்துட்டோம். அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல வந்து எவ்வளவு ப்ராப்ளம் பாருங்க. இன்னைக்கு பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்காதனால, பெற்றோருக்கும் கிருஷ்ண உணர்வு இல்லாதனால ஹோல் சொசைட்டி, மொத்த சமுதாயமும் கெட்டு குடிச்சவர எல்லாம் நரகத்துக்கு நரக வாழ்க்கை. இதை சொன்னா அதுல நம்பிக்கை இல்லை. என்ன நரக, சொர்க்கமாகுது நரகமாகுது, வாழ வரைக்கும் அனுபவிச்சிடணும். அவன் வாழும் போதே நரக வாழ்க்கை தான் அனுபவிச்சுட்டான். முட்டாள்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு வாழும் போது நரக வாழ்க்கை தான். இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு நரக வாழ்க்கை. புலன்பத்துல போய் 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 நரக வாழ்க்கை. அப்போ ஒட்டுமொத்த நகர வாழ்க்கையும் நரக வாழ்க்கையா தான் இருக்கு, காம்ப்ளீட். சோ அதனால இங்க வந்து ரொம்ப அழகா சொல்றாரு யாரு, பிரம்மதேவர் வந்து சாய்பு முன்னிட்டு சொல்றாரு, என்னிடம் பணிவன்பு கொண்ட மைந்தன் ஆதனால் உன்னிடம் நான் கேட்பது உன்னை போன்ற ஒரு நல்ல குழந்தை எனக்கு கொடு. சாய்பு மனு பார்த்து சொல்றாரு, யாரு, பிரம்மா, நீ எனக்கு ரொம்ப என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்க, ரொம்ப பணிவான, நீ எனக்கு ரொம்ப பிரியமான பையனா இருக்க. பிரம்மா வந்து சாய்பு மனு பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப பிரியமான பையனா இருக்க, ரொம்ப பணிவான பையனா இருக்க, ரொம்ப அன்பான பையனா இருக்க, உன்ன மாதிரியே ஒரு குழந்தை எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதான் நல்ல சந்ததி. இன்னைக்கு வந்து எப்படி பிள்ளைகள்லாம் வருது, அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் பிள்ளைகளும் ஜெராக்ஸ். அப்படி ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி அப்பாவோட கேரக்டர் அம்மாவோட கேரக்டர் அப்படியே பிள்ளைகள். அப்ப என்ன அர்த்தம், பெற்றோருக்கு கிருஷ்ண உணர்வு இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளுக்கும் அந்த சுபாவம் இருக்கும். ஜெய் ஜெகநாத் சுவாமி. அதனால இங்க பாருங்க, ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இது எவ்வளவு முக்கியமான கிருஷ்ண உணர்வு, அத்தியாவசியம், அவசியம், எமர்ஜென்சி, அவசரம். எலெக்ஷன் டைம்ல வண்டிகள்லாம் போவோம், தேர்தல் அவசரம் எழுதிப்பேன். என்ன அவசரம், அங்க ஒண்ணு குடியெல்லாம் முழுக போறது இல்லை, ஆனா எழுதிருப்பான் தேர்தல் அவசரம் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் அவசரம் வழி விடுங்க. சரி, அது ஒரு பரவாயில்ல, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வழி விடலாம். அப்போ இது முக்கியம், அதோட ரொம்ப ரொம்ப அவசரம். கிருஷ்ண உணர்வு யாருக்காகவும் வந்து தாமதப்படுத்த முடியாது. இப்ப கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது அத்தியாவசியம், அவசரம், அவசியம். ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் அசுர சமுதாயமா மாறிட்டு, பெற்றோர்களும் தங்களை விடுவிச்சுக்க முடியல, பிள்ளைகளும் அவங்களை விடுவிக்கல, ஒட்டுமொத்த சமுதாயமும் கண்டிஷன் தான். அப்ப இங்க என்ன அழகா சொல்றாரு பிரம்மதேவர், இப்போ எங்க இருந்து வருது பாருங்க இந்த 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 ஆரிஜின் இருக்கு இல்லையா, இதோட துவக்கம் பார்த்தா கிருஷ்ணாட்டு இருந்து பிரம்மா வந்திருக்காரு. கிருஷ்ணாட்டு இருந்து பிரம்மா வந்தாரு. அப்ப பிரம்மா யாருடைய பையன், கிருஷ்ணருடைய பையன். சரி, கிருஷ்ணாட்டு இருந்து பிரம்மா வந்தாரு, கிருஷ்ணருடைய பையன் பிரம்மா. ஏன் பிரம்மா கிருஷ்ணருக்கு பிரியமான பையனா இருக்காரு, பிரம்மா வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பையன், கடவுளுடைய குழந்தை. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குழந்தை, நாமளும் கடவுளுடைய குழந்தை, பிரம்மாவும் கடவுளுடைய குழந்தை. அப்ப நமக்கும் பிரம்மாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் என்ன வித்தியாசம்?
ஏன்னா பிரம்மா வந்து பக்தி தொண்டு செஞ்சு பகவான் மேல அன்பு செஞ்சார். இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயங்களை படிச்சோம். பிரம்மாவும் பகவான் கை குலுக்கிட்டாங்க, கட்டி தழுவிக்கிட்டாங்க. பகவான் சொல்றாரு, பிரம்மா உன்னுடைய பக்தி சேவையில ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், உன்னுடைய பக்தியில நான் ரொம்ப சந்தோஷமானேன் அப்படின்னு சொல்லி பகவான் பிரம்மாவை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தன்னுடைய பக்தியினால தனது தந்தையும் பகவானுமான கிருஷ்ணரை பிரம்மா சந்தோஷப்படுத்தினாரு. அப்ப பகவான் என்ன பண்ணாரு? பிரம்மாவுக்கு தேவையான அறிவு கொடுத்தாரு, சிருஷ்டிப்புக்கான ஆற்றல். பிரம்மாவுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கொடுத்திருக்காரு. கடவுள்கிட்ட இருந்து வந்த குழந்தை பிரம்மா வந்து பகவான் மேல பக்தி செஞ்சு அவருக்கு அன்பு பண்ணதுனால பகவான் அவருக்கு சிருஷ்டிக்கிறதுக்கான அறிவு கொடுத்திருக்காரு. அவருடைய சிறப்பு என்னது? அவர்தான் முதல் ஜீவாத்மா, இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் ஜீவாத்மா பிரம்மா. ஆதி கவி, வந்து எல்லாம் அறிந்த பண்டிதன், அனைத்து வேத ஞானம் கிருஷ்ணர் பிரம்மா கொடுத்திருக்காரு. தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முக்கியந்தியர் சூரே. பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டு எல்லா வேத ஞானத்தையும் பகவான் பிரம்மா கொடுத்திருக்காரு. அடுத்து பிரம்மாவுடைய குழந்தை யாரு? நாரதர். நாரதர் பிரம்மாட்டிருந்து தோன்றாரு. நாரதர் பிரம்மாவுடைய குழந்தை. அப்போ பிரம்மா என்ன பண்ணார்? தன்னுடைய நாலேஜ் ஃபுல்லா நாரதர் கொடுத்தாரு. நாரதரும் ரொம்ப பணிவான சீடனும் புதல்வனுமா இருந்தார். சோ இப்படி பரம்பரா வருது. இப்ப இங்க ஒரு பரம்பரை அப்படி கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், நாரதருடைய சீடர். அப்ப குரு சீடர் பரம்பரை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் ஒரு பரம்பரை இருக்கு. கிருஷ்ணாட்டு பிரம்மா, பிரம்மாட்டு சாயம்பூ மனு. சாயம்பூ மனு, சத்தரூபா 2 பேரு. இந்த பிரம்மாட்டு இருந்து வந்த குழந்தை 4 பேரு. சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமாரா. இந்த 4 பேர் வந்து பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்கல. பிரம்மா சொன்னாரு, நீங்க வந்து குழந்தைகளை உற்பத்தி பண்ணுங்க, எனக்கு உங்களை மாதிரியே குழந்தை வேணும். அவங்க சொன்னாங்க, முடியாது, நாங்க தவம் பண்ண போறோம்னு போயிட்டாங்க. அப்ப இது அப்பாவுடைய வார்த்தையை அவமதிச்சது தானே. ஆனா பிரபா என்ன எழுதியிருக்காரு? அவங்க பகவானுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து துறவர போனதுனால அது தவறில்லை. ஏன்னா அவங்க பரோ தர்மத்தை ஏத்துக்கிட்டாங்க. பரோ தர்மம் என்னது? கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. அப்போ நான் ஏன் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அதை செய்யணும்? நான் டைரக்டாவே செஞ்சுட்டு போயிருந்தேன். அதனால குமாரர்கள் என்ன பண்ணாங்க? டைரக்ட் ப்ராசஸ், நேரடியா பக்தி தொண்டு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது துறவர வாழ்க்கையில தங்களை இணைத்துக் கொண்டு முழுவதுமாக கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, அந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க 4 குமாரர்கள். அதனால முதல்ல பிரம்மாவுக்கு ஒரு கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சரியான பாதையில தான் போயிட்டாங்கன்னு அந்த கோபத்தை வந்து அதை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார், கட்டுப்படுத்திக்கிட்டார். 4 குமாரர்களும் இப்படி போறாங்களேன்னு கவலை இருந்தது. ஆனா நல்ல காரியத்துக்கு தான் போயிருக்காங்க, பகவான தியானம் பண்ணி தான் போயிருக்காங்க, பகவான் அன்பு செய்ய தான் போயிருக்காங்க. அதனால வந்து அவரை பொறுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் ருத்ரன் வந்தாரு. ருத்ரனும் ரொம்ப பணிவான குழந்தை. மகாதேவர் கேட்டாரு, பிரம்மா நான் என்ன சேவை பண்ணணும், நீங்க சந்ததி உற்பத்தி பண்ண. ருத்ரருக்கு என்ன பண்ணாரு? பூதகணங்களை பண்ணாரு. அதனால நீங்க வேண்டாம், நீங்க போய் தவம் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் பிரம்மாட்ட இருந்து இந்த ஸ்வயம்பூ மனு, சதரூபா. ஸ்வயம்பூ மனு, சதரூபா 2 பேரும் பிரம்மா உடல்ல இருந்து வந்துட்டு அவங்க பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி நாங்க என்ன செய்யணும். ரொம்ப பணிவான குழந்தை, இவங்களுக்கு பொய்யகங்காரம் கிடையாது, கர்வம் கிடையாது. அப்பா கிட்ட ரொம்ப அன்பா பேசி நான் என்ன சேவை பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது குழந்தைங்க வீட்டுல கேட்கறாங்களா அப்பாட்ட, அப்பா நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும், உங்களை எப்படி நான் சந்தோஷப்படுத்தணும்? யாரா ஒத்துரு நம்மளை கேட்டிருக்கிறோமா? நம்மள யாரா ஒத்துரு நம்ம அப்பாட்ட போய், அப்பா நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும், உங்களை எப்படி நான் சந்தோஷப்படுத்தணும், நான் என்ன செஞ்சா நீங்க சந்தோஷமாவீங்க? என் வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை, நான் உண்மையை சொல்றேன். நீங்க எல்லாம் கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி அம்மா கிட்ட போய், அம்மா நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற, நான் உனக்கு எப்படி சேவை பண்ணணும், நான் என்ன செஞ்சா நீ சந்தோஷமாவ, நான் என்ன பண்ணணும் கேட்டிருக்குமா? கேட்க நான் கேட்டதே. சோ இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம வாழ்ந்துட்டு. சரி, பெற்றோராவது சொல்லி கொடுக்குறாங்களா பிள்ளைகளுடைய கடமை இது, நீங்க தவறாம செய்யணும், இதெல்லாம் பண்ணாதான் நீங்க நல்ல குழந்தையா இருக்குன்னு அது சொல்லி தரும். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்களா நான் உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு கேட்டிருப்பாங்க. இப்படி 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இதெல்லாம் விட்டாச்சு, எல்லாம் விட்டாச்சு. அப்போ ஒட்டுமொத்த சமுதாயமும் தேவையில்லாத சந்ததி தான். சேலை கட்டின சுடிதார் போட்ட விலங்கு, பேண்ட் ஷர்ட் வேஷ்டி கட்டின விலங்கு, அவ்வளவுதான். 2 கால் உள்ள விலங்கு. மனிதர் இன்னைக்கு 2 கால் உள்ள மிருகமாய். உடல் மனித உடல், ஆண் உடல் பெண் உடல், ஆனா செயல்புற விலங்கு. ஆடு மாடு கோழி 4 விலங்கு சொல்லலையா பாகவதம்? சா பீர் பரா உஷ்டகர புருஷ பசு. நாய், ஒட்டகம், கழுதை, பன்றி,
அப்ப கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா இன்னைக்கு ரோட்ல கார்ல பஸ்ல போறவங்களா நாய் ஒட்டுறவோ கழுது பன்றியோ அதுக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டா எப்படி இருக்கும், அதுக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டா எப்படி இருக்கும், அதுக்கு வேட்டி கட்ட எப்படி இருக்கும், சாரி போட்டா எப்படி இருக்கும். ஏன் அப்படி நினைக்கிறோம், ஏன் அப்படி, ஏன் இந்த ஒரு தாட் வந்ததுன்னா, ஏன்னா ஒண்ணுமே தெரியாது, விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏதோ பிரபாடைய கருணையால குருவுடைய கருணையால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படி எல்லாம் இருக்கணும் போல இருக்கு, தெரியாம போச்சே, இவ்வளவு காலம் வீணாக்கிட்டோமே லைஃப்ல. யோசிச்சு பாருங்க. பிரபார் சொன்னாரு எல்லாரையும் பார்த்து, ஏர்போர்ட்ல அங்கங்க ஓடுறாங்க, மூவிங் டெட் பாடினாங்க. டெட் பாடி எந்திரிச்சு நடந்து போற மாதிரி. ஏன் டெட் பாடி? கான்சியஸ் இல்ல, கிருஷ்ணா கான்சியஸ் இல்ல. அப்ப இந்த பாடியில சோல் இருக்கு, கிருஷ்ணா கான்சியஸ் இல்ல, டெட் பாடி வந்து மூவிங் பாடி தான். கான்சியஸ் இருக்கு, கான்சியஸ் இருந்தா மட்டும் பத்தாது, ஆடு மாடு கூட தான் கான்சியஸ் இருக்கு இல்லையா? நாய் பண்ணி கூட உணர்வு இருக்கு, எனக்கு உணர்வு இருக்கு, ஆனா எனக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கணும். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணசிகி தேகஸ்ய மண்டலம் லோகரே. ஒருத்தருக்கு பகவான மேல பக்தி இல்லைன்னு சொன்னா அவர் என்ன அந்த உடம்பு அலங்காரம் பண்ணாலும் இறந்து போன உடல் அலங்குபடுத்துற மாதிரிதான். ஜாதி சாஸ்திர ஜபஸ்தப. உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் ராயல் ஃபேமிலி தெரியுமா, வச்சுக்கோ ரைட்டு. நான் உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் வந்து பௌதிக கல்வியில அந்த டிகிரி முடிச்சிருக்கேன், அந்த டாக்டரேட் முடிச்சிருக்கேன், சரி வச்சுக்கோ. நான் நல்ல பெரிய பண்டிதன், சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கேன், சரி வச்சுக்கோ இருக்கட்டும். ஜாதி சாஸ்திர ஜபா, நான் பெரிய பெரிய மந்திரம் எல்லாம் செய்வேன், தபம் பண்றேன், எல்லாம் ஓகே, நல்ல விஷயம். ஆனா கிருஷ்ண உணர்வு இருக்கா? கிருஷ்ணர் மேல அன்பு செய்றீங்களா? இல்ல. அப்ப நீ இறந்து போன உடல் அலங்காரம் பண்ண மாதிரி, இறந்து உயிர் போன உடலை வச்சு அழகுபடுத்தினதா இது எல்லாமே. அதனால பெற்றோர்கள் கிருஷ்ண உணர்வுல இருக்கணுங்கிறது இங்க அழகா தெரியுது. பிள்ளைகளும் கிருஷ்ண உணர்வுல பயிற்சி கொடுக்கணும். அது மூலமா பெற்றோர்களும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலாம், பிள்ளைகளும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலாம். அந்த இல்லற தர்மத்தை ஒழுங்கா செய்யறது மூலமா சரிவர. அதுதான் அறம், அது தர்மம். என்ன தர்மம்? பெற்றோர்கள் பிள்ளைக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும், பிள்ளைங்க பெற்றோருக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும். ஆக மொத்தத்துல அந்த குடும்பத்துல எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்போ இங்க சாய்பூமனுவை பாரி ஒரு குழந்தை பாருங்க எப்படி ஆசைப்படுறாரு. பிரம்மா வந்து சாய்பூமனு பார்த்து, உங்களை மாதிரி நல்ல குழந்தைகள் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க வீட்டுல, அடே போதுண்டா சாமி, நீ ஒரு பையன் போதும், உன்ன மாதிரி நீ பையன் ஜென்மத்திலே வேணாம். யாராவது சொல்லுவாங்க, ஐயோ என் பையன் மாதிரி இன்னொரு பையன் வேணும், என் பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணு வேணும். டெஃபினட்டா கேட்க மாட்டேன். இந்த மெட்டீரியல் வேலையில கேட்க சொல்லுங்க பார்க்கலாம், கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் பௌதிக குணத்தை வச்சு வேணா கேட்கலாம். என் பையன் நல்லா படிப்பான், அதெல்லாம் நல்லா படிக்கிற பையன் வேணும். என் பொண்ணு நல்லா வந்து அழகா இருக்கா, அதே மாதிரி அழகான பொண்ணு வேணும். எனக்கு பிறக்கிற பேர குழந்தை, ஒரு 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 பெற்றோர் இருக்காங்க, அந்த பெற்றோருக்கு ஒரு ஒரு ஆணு பொண்ணு 2 குழந்தை இருக்காங்க. என்ன ஆசைப்படலாம்? என் பொண்ணு மாதிரியே எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும், அவளை மாதிரி அழகா இருக்கணும். என் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பேர பையன் வேணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும். ஆனா பக்தி இருக்கணுமா? ஏன்னா எனக்கே பக்தி இல்லையே. அப்ப அது எப்படி நான் கேட்பேன்? கிருஷ்ண பக்தி உள்ள குழந்தை வேணும்னு யாரை கேட்பாங்களா? யார் கேட்பா? கிருஷ்ண பக்தி இருக்கிறதா கேட்பாங்க, எனக்கு பக்தி உள்ள குழந்தை வேணும். அப்ப பக்தி இல்லைன்னா நான் பௌதிகமா தான் கேட்பேன். அப்ப இங்க பிரம்மா சொல்றாரு, சுயம்பு மனு உன்ன மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னாரு. ஏன்னா சுயம்பு மனு அப்பேற்பட்ட ஒரு பக்தர். அவருக்கு பாருங்க பதவி மேல பற்றுதலே இல்லை. இந்த சுயம்பு மனுங்கிறது இந்த இந்த பூகோளத்துக்கே மனு சக்தி சக்கரவர்த்தி மன்னரா இருக்குது. மனித குலத்துக்கே தந்தை அவர், மனித குல தந்தை. நம்ம எல்லாம் மனு புத்திரர்கள், மனுவுடைய குழந்தைங்க. இப்ப நம்முடைய தந்தை வந்து யாருன்னா வைவஸ்வத மனு. இங்க சுயம்பு மனு மாதிரி வைவஸ்வத மனு. இப்ப எந்த மனுவுடைய ஆட்சி காலம்னா வைவஸ்வத மனுவுடைய ஆட்சி காலம். நம்ம எல்லாரும் நம்முடைய அப்பா அப்பாவுடைய அப்பா எல்லாருமே யாருடைய வம்சத்துல வரோம்? மனுவுடைய வம்சத்துல வரோம், வைவஸ்வத மனுவுடைய வம்சத்துல. வைவஸ்வத மன்வந்தரே. நம்ம எல்லாரும் வைவஸ்வத மனுவுடைய மன்வந்தர காலத்துல இருக்கோம். வைவஸ்வத மனு தான் நமக்கு தந்தை. மனுவுக்கு தந்தை பிரம்மா, பிரம்மாவுக்கு தந்தை கிருஷ்ணா. அதனாலதான் பிரம்மா வந்து பிதாமகன், கிருஷ்ணர் வந்து பிராபிதாமகா, தந்தைக்கும் தந்தை. நமக்கு ஒரு தந்தை, நம்ம எல்லாருக்கும் தந்தை இருக்காங்க. இந்த எல்லாருக்கும் தந்தையோடைய தந்தை வந்து மனு. அந்த மனுவோடைய தந்தை பிரம்மா, பிரம்மாவுக்கும் தந்தை கிருஷ்ணா. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா. இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன். இதை மறந்துட்டோம் நம்ம. அதனால சாய்பூமன் என்ன பண்ணாரு, அவருக்கு அவரை மாதிரியே ஒரு குழந்தை வந்தது பிரியவரதராஜா. சாய்பூமனுக்கு 2 பையங்க. சாய்பூமனுக்கு 2 பையன். ஒரு பையன் வந்து பிரியவரதா, இன்னொரு பையன் உத்தானபாதா. பிரியவரதா வந்து இந்த பூமியை ஆண்டார். பிரியவரதா வந்து நாரதருடைய சீடர்.
அவருக்கு துளி கூட பௌத்தியத்துல பற்றுறது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர் அவர் குழந்தைய பெற்றெடுத்தார். ஏன்னா சயம்பூமோன்னு பக்தரா இருந்தாரு, அவருக்கு பிறந்த குழந்தைய பக்தரா வந்தார், பெரியவர் தான். உத்தானபாதாவுடைய பையன் தான் துருவ மகராஜ். அப்ப சயம்பூமனுடைய பேர குழந்தையும் தூய பக்தர் தான். இல்ல உத்தானபாதா இல்ல உத்தானபாதா வந்து குழந்தை பையன் தான். ஏன்னா உத்தானபாதா பிரியவர்தம் சயம்பு மனு, சயம்புமனுடைய பையன் வந்து பிரியவர்தன், உத்தானபாதாவுடைய பையன் வந்து துருவன். அப்ப என்ன ஆகுது, அவை தம்பி பையன், சகோதரனுடைய பையன். அப்ப எந்த மாதிரி ஃபேமிலி டைனஸ்டி வருது பாருங்க. எப்படி இந்த டைனஸ்டி வருது? பிகாஸ் அவங்க முன்னோர்கள்லாம் கிருஷ்ண பக்தரா இருந்தாங்க. துருவருடைய அப்பா, அவருடைய தாத்தா எல்லாம் கிருஷ்ண பக்தர். அப்போ ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தது. தாத்தா பஜனை பண்ணுவாரு, அப்பா பஜனை பண்ணுவாரு, பையன் பஜனை பண்ணுவான். இப்ப தாத்தா சினிமா பாட்டு பாடுறாரு, பையன் சினிமா பாட்டு பாடுறாரு. நாளைக்கு பிறகு குழந்தை பிறக்கும் போது சினிமா பாட்டு பாடிட்டே பிறகுது. சினிமா பாட்டு காமிச்சாதான் சாப்பாடு. செல்போன் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட இந்த மாதிரி சமுதாயம் உருவாயிட்டு. அதனால இங்க ரொம்ப அழகான விஷயம் என்னதுன்னா, பிரியவரத ராஜா சயம்பு மனு பார்த்து பிரம்மா சொல்ற, எனக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், நல்ல குழந்தைகள் எனக்கு பெற்றுக் கொடுங்கன்னு சொல்றேன். அப்புறம் இங்க பிரபுபார் பொருள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பிரம்மதேவரது உலக படைப்பின் அடிப்படை நோக்கம் என்னவென்று இங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மாவுடைய படைப்பின் நோக்கம் என்ன? பக்தி தொண்டின் மூலம் முழுமுதற் கடவுளை வழிபடுவது ஒன்றே நோக்கமாக கொண்ட ஒவ்வொருவரும் தன் மனைவியிடத்திலிருந்து விரதமாக கருதி பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். இது வந்து தபஸ்யா. ஒரு கணவன் மனைவியும் தபஸ்யா விரதம் இருந்து நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்ணணும். அதுதான் சமுதாயத்தை காப்பாத்து. அப்புறம் என்ன சொல்றார் பிரபுபாதா, பக்தி தோன்றி நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் முழுமுதற் கடவுளை வழிபடுகிறார் என்றால் வர்ணாசிரம தர்மத்தின் ஒழுங்குமுறை விதிகளை அவர் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் கிருஷ்ணன் சொன்னார், சர்வ தர்மான் பரித்தியாச்ச மாமேகம் சரணம். அப்போ கிருஷ்ண உணர்வை முழுமையா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் வர்ணாசிரம கடமை செய்யணும். எதுக்காக? கிருஷ்ணரை திருப்திப்படுத்த. ஓ மன்னரே, இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பது எனக்கு நீ செய்யும் சிறந்த சேவையாகும். கட்டுப்பட்ட ஆத்மாக்களை நன்கு பாதுகாப்போம் நீ என்பதை முழுமுதற் கடவுள் அறிவார் என்றால் உலகங்களின் நாயகனான அவர் உன் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். மாதிரி நல்ல சந்ததியை உற்பத்தி பண்ணி அவங்க நல்ல கிருஷ்ண பயிற்சி கொடுத்தா பகவான் மேல ரொம்ப சந்தோஷமாவாரு. இதனை அறிந்து கொள்ளாதவன் பேருக்கு மட்டுமே நிர்வாகியாக இருப்பான். பகவானின் பக்தி தொண்டில் மக்களை பழக்குபவனே தனது பொறுப்புகளில் இருந்து விடுதலை பெற முடியும். இல்லை என்றால் அவர் தனக்கு அளிக்கப்பட்ட கடுமையான பணியில் தோல்வியடைவதோடு பரம அதிகாரியின் தண்டனைக்கும் ஆளாக நேரிடும். நிர்வாக கடமைகளை ஆற்றுவதற்கு இதைவிட சிறந்த வழிமுறை எதுவும் இல்லை. எல்லாருக்கும் கடமை இருக்கு. பெற்றோருக்கு கடமை இருக்கு, பிள்ளை கடமை இருக்கு, கணவனுக்கு கடமை இருக்கு, மனைவி கடமை இருக்கு. இது எல்லாமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. அது பண்ணலன்னு சொன்னா என் கடமையிலிருந்து நான் தவறிட்டேன். அதுதான் ரிஷபதேவர் சொல்றாரு பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல, உன்னால நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெற்றுக்க முடியுமா? அப்ப நீ பெற்றோராரு இல்ல இருக்காத. நீ நல்ல நல்ல சீடரை உருவாக்க முடியுமா? நீ குருவாரு இல்ல இருக்காத. குரு ந சஷ்யாத், பிருத்திவி ந சஷ்யாத், ஜனனி ந சஷ்யாத், மாதா ந சஷ்யாத். மனைவிக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்க முடியுமா? கணவராரு இல்ல கல்யாணம் பண்ணிக்காது. அப்போ கிருஷ்ண 5 பேர் சமுதாயத்துல பொறுப்பானவங்க. 5 பேரு பெற்றோர்கள், கணவன், அப்புறம் வந்து குரு, அப்புறம் தேவர்கள், அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர் தலைவன். இந்த 5 பேருக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தலைவனை தொண்டன் பின்பற்றான், கனவிய மனைவி பின்பற்றா, பெற்றோர்கள் பிள்ளைகள் பின்பற்றாங்க, குருவை சீடர் பின்பற்றாங்க. ஆனா இவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்கூடாதுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பம், சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்ல, எல்லாம் ஒட்டுமொத்த நரக வாழ்க்கை வாழும் போது நரக வாழ்க்கை. அப்ப இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 5 பேருக்கு பயிற்சி இருக்கணும். பெற்றோர்கள், கணவன், குரு, அப்புறம் தேவர்கள், அப்புறம் தலைவன். இந்த 5 பேர் கிருஷ்ண உணர்வு இல்லைன்னு சொன்னா அந்த சமுதாயம் இறைவனால் சபிக்கப்பட்ட சமுதாயம், கைவிடப்பட்ட சமுதாயம். அதனால ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பொறுப்பை ஏத்துக்கிற. ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னா கணவன் மனைவி 2 பேரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஒருத்தர் குழந்தை பத்திக்கிட்டான்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கிருஷ்ண உணர்வு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கிருஷ்ண பக்தியில சேவை பண்ணணும், குரு சீடனுக்கு கிருஷ்ண பக்தி கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் அவ்வளவு பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. இந்த பொறுப்பு உணராம
ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்க்கை வாழ்றதா இதுக்கு எல்லா பிரச்சனையும் காரணம். பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுறது, கணவன் மனைவியை கைவிடுறது, மனைவி கணவனை கைவிடுறது, பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுறது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கை, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். அவ்வளவு. ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஓகே, ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லுங்க.